அவரை விசுவாசித்து இந்த ஊழியத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்தோம். ஆண்டவர் குறை வைக்கல, கைவிடலை, நாங்கள் வெட்கப்பட்டு போகலை. எல்லா தேவைகளையும் சந்தித்தார், எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுத்தார். எங்களை நடத்தி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இதோ இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சந்திக்கத்தை நடத்துகிறாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். விசுவாசிங்க, இயேசுவின் வல்லமை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் என்பதை விசுவாசிங்க. அவரிடத்துல நான் ஜெபிச்சா எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. நீங்க விசுவாசியத்தை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க ஜெபிக்கிற காரியத்துல கட்டாயம் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களா? நான் உங்க கூட சேர்ந்து விசுவாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்களுக்கு சுகம் வேணுமா, விடுதலையா, ஆசீர்வாதமா, நன்மையா, வழி திறக்கப்படணுமா, குறைவு நிறைவாக்கப்பட என்ன காரியம்? அதை நினைத்து இதயத்துல கை வைத்து, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்துல இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், விசுவாசிக்கிறேன். வாய்னால சொல்லுங்க, தகப்பனே, இந்த மகன், இந்த மகள், நாம விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு விசுவாசத்தோடு சொன்னாங்கல்ல, அதை கனப்படுத்தும்படி இன்றைக்கு அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.